Lesson number 7, question number 19. It is also a problem. A gas phase reaction has energy of activation 200 kilojoules per mole. If the frequency factor of the reaction is 1.6 into 10 to the power 13 per second, calculate the rate constant at 600 Kelvin. இங்கேயும் ரேட் கான்ஸ்டன்ட்னா கொடுத்துருக்காங்க. இங்கே எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம இதில் அப்ளை பண்ண போகிற அந்த ரேட் ஈக்குவேஷன் என்னென்னா அரீனியஸ் ஈக்குவேஷனை அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் தட்? 1.6 into 10 to the power 13 per second. இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், ரேட் கான்ஸ்டன்ட் அட் 600 கெல்வின் கண்டுபிடிக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இங்கே இன்னொரு டேட்டா கொடுத்துருக்காங்க. அரீனியஸ் ஈக்குவேஷன் என்ன? K is equal to AE to the power minus EA by RT. அந்த ஸ்மால் ஈயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க -40.09. இதை நம்ம என்ன செய்யலாம், -40.1 கூட எடுக்கலாம். 9 1 ஆக்கிடலாம். ஓகே, the value of E is 3.8 into 10 to the power -18. அப்போ இந்த அரீனியஸ் ஈக்குவேஷனில் யூஸ் பண்ணுற ஸ்மால் ஈயோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, the frequency factor ஏவோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ we shall approach this solution. நான் சொன்னேன், அது ஒரு எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலே அரீனியஸ் ஈக்குவேஷனை நம்ம எழுதுகிறோம். ஸோ அரீனியஸ் ஈக்குவேஷனில் ரேட் கான்ஸ்டன்ட் கே என்ன? K is equal to AE to the power minus EA by RT. ஓகே, ஏன்னா ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர், ஈயோட வேல்யூவும் இங்கே கொடுத்துருக்காங்க, இதை சம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ we shall substitute the given data. ஸோ ஃப்ரீக்வன்சி ஃபேக்டரை இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் 1.6 into 10 to the power 13 per second. ஈயோட வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்க, -40.1. ஓகே, நெக்ஸ்ட்டு ஈயோட பவர், எக்ஸ்பொனன்ஷியல் பவரோட வேல்யூ தான் கொடுத்தாங்க. ஈயோட வேல்யூவையும் கொடுத்துருந்தாங்க, அதை அடுத்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ K is equal to 1.6 into 10 to the power 13 per second into 3.8 into 10 to the power -18. ஓகே, நம்ம இந்த 1.6 இருக்குது பார்த்திங்களா, இந்த 1.6 என்ன செய்ய போகிறோம், 3.8ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இதை தனியாக செய்வோம். ஸோ 3.8 38ன்னு எடுத்துகிறோம். 16 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். பாருங்கள், மல்டிப்ளை பண்ணும்போது 6 8s are 48, 8 போட்டுறோம், 4 இங்கே இருக்குது. 6 3s are 12, 12 plus 4 எத்தனை, 6 3s are 18, 6 3s are 18 plus 4 20, 22. 1 8 is 8, 1 3 is 3. ஸோ இதை ஆட் பண்ணுறோம். 8 8 plus 2 0, 10, 3 plus 2 5 plus 1 6. ஸோ 6.08. ஸோ ரைட் திஸ் in here 6.08. இங்கே எக்ஸ்போனன்ட் 10 to the power 13க்கும் 10 to the power -18க்குள்ள டிஃப்ரென்ஸ் 10 to the power -5. ஓகே, ஸோ அந்த -5 எழுதுகிறோம். 10 to the power -5. அடுத்தது பெர் செகண்ட் மட்டும்தான் யூனிட் இருக்குது. ஸோ பெர் செகண்ட். ஸோ K ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் திஸ் ரியாக்ஷன் K is how much? 6.08 into 10 to the power -5 per second.